ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. மேயர் ஒருவர் விஜயுடைய படத்துக்கு கீழெல்லாம் அமர்ந்து பணியாற்ற முடியாது, நாற்காலியில் அமர மறுத்து ஒரு மேயர் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. தொடரக்கூடிய ஃபோட்டோ சர்ச்சை தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. வாங்க அந்த வைரலான விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த மேயர் மறுத்தார், இவர் மறுத்தது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவு பெற்றிருந்தாலும் அரசியல்லையோ எதிர்க்கட்சிகள் சார்பிலோ அவர் மீதான விமர்சனங்கள் ஒவ்வொரு நாளுமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருதோ தவிர குறையவே இல்லை என்று சொல்லலாம். அதாவது அரசியல்லையோ எதிர்க்கட்சி சார்பிலோ அவர் மீதான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருதோ தவிர குறைந்த பாடு இல்லை. குறிப்பாக திமுக தரப்பில் இருந்து விஜய் சினிமா கவர்ச்சியில் வெற்றி பெற்று விட்டார், இந்த ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்காது என்று கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து வருவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ மறுபக்கம் சென்னையில் மேயர் பிரியா தாவேகா எம்எல்ஏவை குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சியில் அவமதித்தார் என்ற சர்ச்சை எழுந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி அலுவலகங்கள் சிலவற்றில் புதிதாக ஒரு சர்ச்சை இப்போ எழுந்திருக்கு. அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் போது அரசு அலுவலகங்களில் முதல்வரின் புகைப்படங்கள் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் சில மாநகராட்சிகளில் தற்போதைய முதல்வர் விஜயின் புகைப்படம் இருக்கக்கூடாது என்று மேயர்கள் கூறி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே சமயம் அரசாணையின்படி முதல்வரின் புகைப்படம் இருக்க வேண்டும் என்று தாவேகாவினர் கூறியதை தொடர்ந்து முதல்வர் விஜயின் புகைப்படத்தை வைக்க மறுத்த சில மாநகராட்சிகளில் அவரின் புகைப்படத்தை வைக்க ஒப்புக்கொண்ட நிலையிலேயும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படமும் இருக்க வேண்டும் என்று கூறியதாக தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் நாற்காலி இந்த அரசியல் சர்ச்சைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை மேயரின் இருக்கைக்கு நேர்மேலே வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வற்புறுத்தியதை அடுத்து மேயர் ஜி ராமகிருஷ்ணன் அந்த நாற்காலியில் அமர மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக மேயர் நாற்காலிக்கு அருகில் இருந்த சோபாவிற்கு மாறி தனது அலுவலக பணிகளை செய்துள்ளார். அரசு அலுவலகங்களில் விஜயின் புகைப்படம் வைக்கப்படுவது தொடர்பாக தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் எழுந்துள்ள தொடர் சர்ச்சைகளில் இந்த சம்பவம் இப்போ மிக சமீபத்தியதாகவும் வைரலாகவும் பரவிட்டுருக்கு. அரசியல் காரணங்களாகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக குற்றமும் சாட்டப்பட்டுட்டு வருது. இது எங்கள் பணியையும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எங்கள் திறனையும் பாதிக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு எனது அறை உட்பட மாநகராட்சி அலுவலகத்தின் அனைத்து அறைகளிலும் தங்களுடைய தலைவரின் புகைப்படம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று தாவேகா நிர்வாகிகள் கூறினர். நாங்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவரது புகைப்படத்தை வைத்தோம். இப்போது அதே அறையின் மையப்பகுதியில் எனது நாற்காலிக்கு நேர்மேலே வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று ராமகிருஷ்ணன் குற்றம் கூறியிருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்பே இந்த சர்ச்சை முதலே எழுந்தபோது ராமகிருஷ்ணன் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் சிறிய புகைப்படம் ஒன்றை தனது மேஜையின் மீது வைத்து தனது எதிர்ப்பை காட்டினார். மேலும் கவுன்சிலின் கூட்டத்தின் நடவடிக்கைகளையும் தொடர்ந்தார். இதே நிலை கோவை மாநகராட்சியிலும் தொடர்ந்து வருகிறது. மேயர் ஆர் ரங்கநாயகி கூறுகையில் அவர்கள் அனைத்து அறைகளிலும் அவரது புகைப்படத்தை வைத்துள்ளனர். ஆனால் மாநகராட்சியில் எனக்கு ஒதுக்கப்பட்ட எனது தனிப்பட்ட அறையில் அதை வைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். பின்னர் அவர்கள் அரசாணையை சுட்டிக்காட்டியதால் அதை வைத்து நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இருப்பினும் எங்கள் தலைவர் ஸ்டாலின் புகைப்படத்தை மாற்றுவதற்கு நாங்கள் மறுத்துவிட்டோம் என்று அந்த சைடு இருந்து தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெளியாயிருக்கு. அதே போல் கரூரில் விஜய் புகைப்படத்தின் அருகே ஸ்டாலின் புகைப்படத்தையும் வைக்க வேண்டும் என்று திமுக கவுன்சிலர்கள் கோரினர். இதற்கு அதிமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கே காமராஜ் ஆகியோர் புகைப்படங்கள் ஏந்தி வந்து தங்களுடைய தலைவர்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதே போல் குன்னூரில் கூட விஜயின் புகைப்படத்தோடு வைக்கப்பட்டிருந்த ஸ்டாலின் மற்றும் பழனிசாமியின் புகைப்படங்கள் வைரலாயிட்டு வருது. நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் தாவேகா தொண்டர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து அது அகற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு.
இதனால் மோதல்களை தவிர்க்க நகராட்சி அலுவலகத்தில் போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை தடுக்கக்கூடிய வகையில் தற்போது போலீஸார்கள் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பயங்கரமாகவே ட்ரெண்டாக பேசப்பட்டுருக்கு. ஸோ அவங்கவுங்க ஆட்சியில் அவங்கவுங்க ஃபோட்டோ வர்றது நியாயம்தானே அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் கூறுறாங்க. இன்னொரு தரப்பினர் எடுத்தோடனே ஃபோட்டோ வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கூறுறாங்க. ஆனால் நிறைய முக்கியமாக மேயர்கள்லாம் விஜய்க்கு எதிராக இந்த மாதிரி செயல்படுறது தாவேகாவிடையே ஒரு பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதல்வராக வந்ததுக்கு பின்னாடியும் அந்த கட்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாததுனால திமுககாரங்க இந்த மாதிரி பண்ணுறதாக தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாவேகாவினர் குறிப்பிடுறாங்க. ஸோ தற்போது இந்த நியூஸ் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் பேசும் பொருளாக மாறிட்டு வருது. இதே போல் இன்னொரு அரசியல் பிரேக்கிங் நியூஸும் வெளியாகிருக்கு. இனிமேல் சிங்கப்பாதை தான் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நியூஸானது வெளியாகிருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் அதிமுக தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பாக வேட்பாளர் தேர்வு தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கவனம் செலுத்தி வருவதாகவோ சில தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல அவரது கையில் தயாராக இருப்பதாகவோ அக்கட்சி வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் வேகமாக மாறியது. பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்த தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றது. பின்னர் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் பெருந்துறை, தாராபுரம், மதுரகாந்தகம் மற்றும் அம்மாசமுத்திரம் தொகுதிகளை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இதனோடு முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்று பின்னர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து தற்போது 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கு. இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் இடைத்தேர்தலை சாதாரண தேர்தலாக அல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக அதிமுக பார்க்கிறது. குறிப்பாக தங்களது கட்சியிலிருந்து விலகி சென்ற எம்எல்ஏக்கள் காலி செய்த தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் அதிமுக தலைமை இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய இடதுசாரி கட்சிகள் நிலைப்பாடு எதிர்காலத்தில் மாற வாய்ப்பு இருப்பதாக கட்சி கணித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. அதோடு ஆளுங்கட்சி தனது எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நோக்கில் அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்ததாகவோ அதிமுக தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்தில் உள்ள பெருந்தரை மற்றும் தாராபுர தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக வேட்பாளர் தேர்வு பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கு. இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் அளவில் நல்ல அறிமுகம் கொண்டவர்கள், பொருளாதார ரீதியாக வலுவானவர்கள் மற்றும் கட்சிக்காக நீண்ட காலமாக பணியாற்றவர்கள் என சுமார் 6 பேரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மீது கூட அதிமுக தலைமையின் கவனம் திரும்பியிருக்கு. முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அங்கு வலுவான வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பழனிசாமி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக இருக்குது. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு ஃபோட்டோவை வைத்து அதுக்கு கீழே வேலை செய்யணுங்கிறது தாவேகா சொல்வது கரெக்டாக அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மேயர் செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் பிரேக்கிங் நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.